காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மிகவும் எதிர்பார்க்கப்படும் சனி பெயர்ச்சினா அந்த பாம்பென்றால் படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சனி என்றால் சகலமும் நடுங்கும் அப்படிங்கிறதான் ஒரு பழமொழி. சனி பெயர்ச்சி பலன்கள்னு வந்துட்டாலே ஒரு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது தவறாக நடந்துருமோ சாதகமற்றதாக நடந்துருமோ என்பது மாதிரியான நிச்சயமற்ற அல்லது நிச்சயமான ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக சனி பெயர்ச்சியில் எல்லாருக்குமே உண்டு. ஜோதிடம் அறிந்தவர்கள் எல்லாருக்கும். இந்த அமைப்பில் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குது. 12 ராசிக்காரர்களில் ஒரு சில ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மேன்மை. சனி என்பவர் எப்போதுமே தீமையை கொடுக்கின்ற கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சில இடங்களில் 3, 6, 11ன்னு சொல்லுவோம். ஒரு 30 ஆண்டுகள் கொண்ட ஒரு சர்க்கிளில் வெறும் 7.5 வருடங்கள் மட்டுமே 3, 6, 11ன்னு சொல்லப்படக்கூடிய 3 இடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி 22 வருஷம் கெட்ட பலன்களை தான் கொடுப்பாருங்களா ஐயா அப்படின்னு சொன்னால் அப்படியும் சொல்ல முடியாதுங்க. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட இந்த கோச்சார வேதையெல்லாம் சொல்ல போகிறோம். ஆக அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஒரு சாதகமற்ற தன்மைகளை குறைத்து கொள்ளவும் செய்வார். அதே நேரத்தில் 7.5 சனி நடந்தால் பெரிய கஷ்டங்கள் வருமா? இல்லைங்க, அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் சில பல அமைப்புகளில் கொஞ்சம் பணம் பற்றிய புரிதல்களை கொடுப்பார். ஆக இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பார்த்து விடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி 7.5 சனி ஆரம்பிக்கிறது. விரயம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சனி வர்றார். கடந்த 2 வருஷமாக 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி இப்போது விரய சனியாகி 7.5 சனியின் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையில் 7.5 சனியில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாங்க முடியாத கொடுமையான கஷ்டங்கள் இந்த விரயச்சனி காலகட்டங்களில் இருக்காதுங்க. 7.5 சனின்றதை நாங்கள் 3 செக்டாராக பிரிப்போம். கடைசி பகுதி, நடுப்பகுதி, முதல் பகுதி என்கின்ற மாதிரியான ஒரு 3 அமைப்பாக பிரிப்போம். ஆக இதில் விரயச்சனி என்பவர் 12ஆம் இடத்துல வரும் பொழுது பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் ஜென்மச்சனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் தேதி நடந்து ஜூன் மாதம் 2027 வரைக்கும் 2.5 வருஷம் இருக்குது. அப்போ இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த 7.5 சனியாக ஆரம்பிக்கக்கூடிய சனி பகவான் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்பது தாங்க உண்மை. என்ன பண்ணுவார்? கொஞ்சம் விரயங்களை கொடுப்பார், செலவுகளை கொடுப்பார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியம் ஆற்றுகின்ற ஒரு நல்ல பயிற்சியாகவே அந்த பயிற்சி இருக்குது. ஒரு தொழில் அமைப்புகளில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு வேலை அமைப்புகளில் நல்ல வேலைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள்லாம் உண்டு. வருமானம் நிச்சயமாக வரும். ஆனால் ஒன்றுங்க, அந்த வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. விரயச்சனி என்பதற்கான அடையாளமே வருகின்ற வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாமல் விரயமாக இருக்கக்கூடிய சனி என்பதால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க தேவையான ஒரு அமைப்புகள் இப்போது 7.5 சனி இதில் உண்டுங்க. ஆக என்ன 7.5 சனி சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன? கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களை சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற அமைப்பில் விரயச்சனி கொஞ்சம் பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் உண்டு பண்ணுங்க. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சில நேரங்களில் பயணம் மூலமான ஒரு அமைப்புகள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகிறதுனால வருமானங்கள் வரக்கூடிய சூழல், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யும். இன்னொன்று, உங்களுடைய ராசிக்கு 10, 11 கூடிய சனி இப்பொழுது விரயத்தில் வந்திருந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதியாகிய குருவின் வீட்டில் இருக்கிறார். 12 ராசி வீடுகளில் யார் வீட்டில் சனி இருக்கிறார் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒன்று. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சாந்த சனி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்லவன் வீட்டில் ஒரு போய் கெட்டவன் போய் உட்கார்ந்தாலும் கூட அவர் சாந்தமாக இருப்பார் இல்லையா? அந்த சாந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஒரு நல்ல நிலைமையான பலன்களை தாங்க செய்வார். சனி பெயர்ச்சியில் மட்டும் பலன்கள் இல்லை, மற்ற 8 கிரகங்களும் இருக்கின்றன. அடுத்தடுத்து வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா சனி ஏப்ரல் மாதம் மாறினா கூட மே மாதம் நடுப்பகுதியில் மாறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக 11ஆம் இடத்திற்கு ராகு வருவதும் ஓரளவுக்கு நல்ல ஒன்று. அதே மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த மாதிரியான அமைப்புகளும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்கக்கூடிய அளவில். ஆக எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அமைப்பின் காரணமாக நடந்து விடாது என்பது தான் உண்மை. ஜென்மச்சனி என்கின்ற 2027 வரக்கூடிய சில பல அமைப்புகள் தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் இப்போ முன்னாடியே சொல்லிடணும், 2027 கஷ்டங்கள் வருமானு கேட்டால் வரும் தான்.
இதோ கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே 2025 2026 முடிய போகுது. அப்போ இந்த 2 வருஷமும் 27ஆம் ஆண்டு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லாத அளவிற்கு பக்குவமான ஒரு ஆண்டாக நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மாற்றிக்கணும். வேலை தொழில் அமைப்புகளில் அவசரப்பட வேண்டாம். இருக்கின்ற வேலை அமைப்புகளை பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. படிக்க போகின்றவர்கள் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் படிக்கலாம். அதற்கடுத்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இயங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்கும். ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராது. குடும்பத்தில் ஏதாவது குடும்பம் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு இளைய பருவத்தினருக்கு பெரிய சோதனைகளை சனி செய்ய போவது இல்லை. 20-25 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை அமைப்புகள், 25 வயசிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள், 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளை 7.5 சனி பகவான் கண்டிப்பாக தடுக்க மாட்டார். ஆகவே இளைய பருவத்தினர் ஒரு 30-40 வயதுகளில் இருக்கிறவங்க 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சே, 12ஆம் இடத்து விரயச்சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிக பிரமாதமான யோக பலன்களை மேஷராசிக்காரர்களுக்கு செய்யுங்க. எப்படிப்பட்ட விரயங்கள் இருக்கும்னா, வீடு கட்டுறதுல விரயம் இருக்கும், நிலம் வாங்கிறதுல விரயம் இருக்கும், சுப விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய வீட்டில் குழந்தைகளுக்கு மங்கள நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு செலவு பண்ணி ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு, செலவு செய்து ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கான முதலீடு போன்றவைகள் அமைப்புகள்லாம் இருக்கும். ஆகவே 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 7.5 சனி அமைப்பு பொங்கு சனியாக செயல்படும் என்பதால் இது நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல விதமான 7.5 சனியாக இருந்தாலும் கூட பொருள் வரவை கொடுக்கக்கூடிய நல்ல பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களையே நிச்சயமாக தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மறக்க முடியாத அமைப்பில் இந்த சனி மாற்றம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக 11ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். ஏற்கனவே உங்களுடைய யோகாதிபதியும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவருமான சனி பகவான் இந்த 11ஆம் இடம், நான் அடிக்கடி சொல்வதைப் போல 3 இடங்களில் மட்டும்தான் அவர் யோக பலன்களை செய்வார். 3, 6, 11 ஆகிய 3 இடங்களில் அவர் நல்ல பலன்களை செய்வார். 11ஆம் இடத்துல லாபத்தில் வரக்கூடிய சனி மிகப்பெரிய நன்மைகளை தருவார் என்பதன் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய 3 ராசிகளில் ரிஷபராசியும் ஒன்று. 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். லாபம் கிடைக்க போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது. எதிலும் வெற்றி அப்படிங்கிறதாங்க ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலன். சனிப்பெயர்ச்சி தான் இல்லை, சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் 2ஆம் இடத்துல குரு வரார். ஆக 2 11ஆம் இடங்களில் குருவும் சனியும் மாறக்கூடிய இந்த அமைப்பு 2025, 2026, 2027 பிற்பகுதி வரைக்குமே நல்ல தனலாபம், பணவரவு, எதிலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வெற்றி, ஆண் பெண் உறவில் மிகப்பெரிய யோக பலன்கள், இது வரைக்கும் எதில் கஷ்டப்பட்டீங்களோ அதில் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய தன்மை, தொழில் ஸ்டாண்டர்டு, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்களா அல்லது ஏதேனும் ஒரு முதலீடு போகிறீங்களா அது நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி அமைப்பில் ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, கணவனோ மனைவியோ அமையாதவர்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தன்மை, மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்பு, வயதிற்கேற்றாற் போல் உங்களுக்கு என்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, பள்ளி மாணவர்களுக்கு கல்வி பாக்கியம், வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் நிரந்தரம், ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம், வயதானவர்களுக்கு வேதனைகள் எதுவுமே இல்லாமல் ஓரளவிற்கு ஆரோக்கிய சூழல்கள் இருக்கக்கூடிய தன்மை என அனைத்து வயதுக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் இடத்து சனி பெரிய நன்மைகளை செய்யுங்க. 2ஆம் இடத்துல வேற குரு பகவான் வரப்போறார் இல்லையா? ஏப்ரலில் சனி பெயர்ச்சினா மே மாதம் குரு பெயர்ச்சி. அடுத்தடுத்து 2 பெயர்ச்சிகளுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது. ஆகவே எதை பற்றியும் ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இந்த தடவை உண்டுங்க. பெண்களுக்கு எல்லாம் நடக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். காதல் கைகூடும். கடந்த காலத்தில் தோற்று போவோமோ நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களில் இப்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கணவன் யார் என்பதில் ஒரு துல்லியமான அடையாளங்கள் இருக்கும். அதைவிட மேலாக என்னென்ன விதத்தில் நமக்கு மாப்பிள்ளை அமையணும், இந்த மாதிரியான விதத்தில் தான் நமக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும், என்னை விட புத்திசாலியாக என்னை ஆளப்போகின்றவன் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல கணவன் அமையக்கூடிய தன்மை இந்த 2 வருஷத்தில் நிச்சயமாக இருக்குதுங்க. 2025ஆம் வருஷமே ஒரு அவரவருடைய
உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்றாற் போல திருமணங்கள் நடந்துவிடக்கூடிய சூழல் உண்டுங்க. இதுவரைக்கும் திக்கு தெரியாத காட்டில் இருந்தாற் போல 10ஆம் இடத்தில் சனி இருந்த காரணத்தினால் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா ஜீவன துறைகள்லையும் கொஞ்சம் நெகட்டிவான அனுபவங்களை பெற்றிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் தரக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. சுருக்கமாகவே சொல்லிடலாம், நல்ல பலன்கள் நடக்கும்போது வளவளன்னு விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கு தேவையோ, பொதுவாக பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைகள் நன்றாக இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைப்பு இப்போ தான் கல்யாணம் பண்ணவங்க நல்லா இல்லை, கல்யாணமே பண்ண முடியல, வேலையில் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது, அல்லது கணவர் இப்படி இருக்கிறார். ரெண்டு விஷயந்தாங்க இந்திய பெண்களுக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். கணவர் குழந்தைகளை பற்றி சிந்திக்க வேறு எதையுமே சிந்திக்க தேவையில்லாத அளவுக்கு பெண்கள் இருப்பீங்க. அந்த பெண்கள் எல்லாருக்குமே கணவராலும் குழந்தைகளாலும் சந்தோஷம் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா நிலைமைகள்லையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் பேர் எடுக்கணும், கலைத்திறமை கொண்டோருக்கு வாய்ப்பு கிடைக்கணும், சினிமாவில் பெரியாளாக வரணும், இதில் டிவியில் பெரியாளாக வரணும், எல்லாருக்கும் தெரிந்த அளவுக்கு பிரபலமாக வரணும், என்னுடைய முயற்சி இது, எனக்கு இசைக்க தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு நடிக்க தெரியும், எனக்கு எழுத தெரியும், என்னுடைய திறமைகள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றன என்பது போன்ற அத்தனை அமைப்புகளிலும் சற்று ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆயிரக்கணக்கில் இப்போ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் ரிஷபராசிக்காரர்கள் சம்பாதிக்க போகிறீங்க. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான மாற்றங்கள் வரக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாற்றமாக அமைந்திருக்கிறது 11ஆம் இடத்து சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.